இந்த மயிலம் முருகருக்கு இந்த குளத்துல தான் தீர்த்தவாரி நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. வர பக்தர்கள் இந்த படிக்கட்டிலேயே இறங்கி தலைமுழுகிட்டு அணிந்து வந்த அந்த துணியையும் இந்த குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க. ஒரு சில பேர் நாங்க பார்த்தோம். தோஷ பரிகாரங்களும் இந்த இடத்துல வர பக்தர்கள் அங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம கோவிலுக்கு போற வழியில முடிக்காணிக்கைக்கான தனியா ஒரு இடம் இருக்கு. நீங்க கோவில் கிட்ட போயிட்டுலாம் நீங்க முடிக்காணிக்கை பண்ண முடியாது. குளத்துல இருந்து கோவிலுக்கு போற வழியில முடிக்காணிக்கைக்குன்னு தனியா ஒரு மண்டபம் இருக்கு. அங்கேயே நீங்க குளிக்கலாம். அங்கேயே உங்களுக்கு பாத்ரூம் வசதியும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. மலை மேல கார், பஸ் எது வேணாலும் நீங்க மேல கொண்டு போகலாம். ஸோ மேல போகிறதுக்கு டூ வீலருக்கு ₹5 வந்து வாங்கினாங்க. ஸோ காருங்களுக்கும் வேன்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ அப்படின்றது தெரியல. போயிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது போகிறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கிங்க்கு இங்கே தனியாக இடம் வசதி இருக்குது. ஸோ கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், பஸ் பெரிய பஸ் கூட நீங்கள் மேலே கொண்டு வரலாம். ஸோ விசேஷ நாட்களில் மேலே அலோவ் பண்ணுறாங்களான்றது தெரியல. நீங்கள் சாதாரண நாட்களில் மேலே அலோவ் பண்ணுவாங்க. அதுதாங்க மேலே கோவிலுக்கு போகிறதுக்கான வழி. ஒரு சின்ன ஒரு படிக்கட்டை ஏறி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே ஏறி வந்ததும் நமக்கு ராஜகோபுர தரிசனம் அது தெரியுது பாருங்கள். ஸோ கோபுரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். இந்த மண்டபத்தில் தரிசனம் முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க.